ஓம் சாந்தி 22/7/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பின் அஸ்திவாரமே தூய்மை ஆகும். தூய்மை இருந்தது என்றால் யோகத்தில் கூர்மையை நிரப்ப முடியும். யோகத்தில் கூர்மை இருந்தால் பேச்சில் சக்தி இருக்கும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு முயற்சியை முழுமையாக செய்ய வேண்டும்? பதில்: தங்கள் தலைமீதுள்ள விகர்மங்களின் சுமையை இறக்குவதற்கான முழுமையான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். தந்தையுடையவராக ஆன பிறகு ஏதாவது ஒரு விகர்மம், தீய செயல்களை செய்து விட்டீர்கள் என்றால் மிகவும் வேகத்துடன் விழுந்து விடுவீர்கள். பிகேக்களுக்கு ஒருவேளை ஏதாவது நிந்தனை செய்து விட்டீர்கள், ஏதாவது கஷ்டம் கொடுத்தீர்கள் என்றால் அது மிகவுமே பாவத்தை ஏற்படுத்திவிடும். பிறகு ஞானத்தை கேட்பதாலோ கூறுவதாலோ எந்த நன்மையும் இல்லை. ஓம் சாந்தி. நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு எப்படி அதிபதி ஆக முடியும் என்பதை ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். தூய்மையான உலகத்திற்கு ஸ்வர்க்கம் அல்லது விஷ்ணுபுரி, லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. விஷ்ணு அதாவது லக்ஷ்மி நாராயணருடைய இணைந்த படத்தை இதுபோல அமைத்துள்ளார்கள். எனவே புரிய வைக்கப்படுகிறது. மற்றபடி விஷ்ணுவை பூஜை செய்யும் பொழுது இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். மகாலட்சுமிக்கு பூஜை செய்கிறார்கள், ஆனால் இவர்கள் யார் என்பதை புரியாமல் உள்ளார்கள். பாபா இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பல்வேறு வழிகளில் புரிய வைக்கின்றார். நல்ல முறையில் நீங்கள் தாரணை செய்யுங்கள். பரமாத்மாவோ எல்லாமே அறிந்திருக்கிறார் என்று ஒரு சிலருடைய புத்தியிலே இருக்கிறது. நாம் எதுவெல்லாம் நல்லதோ கெட்டதோ செய்கிறோமோ அதை எல்லாவற்றையுமே அவர் அறிந்துள்ளார் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது இதற்கு குருட்டு நம்பிக்கையின் பாவனை என்று கூறப்படுகிறது. பகவான் இந்த விஷயங்களை அறிந்திருப்பதே இல்லை. பகவானோ பதீதமான ஆத்மாக்களை பாவனமாக ஆக்குபவராவார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாவனமாக ஆக்கி ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குகின்றார். பிறகு யார் நல்ல முறையில் படிப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். மற்றபடி தந்தை வந்து அனைவரின் உள்ளங்களையும் அறிவார் என்று நினைக்கக்கூடாது. இது பிறகு அறிவீனம் என்று கூறப்படும். மனிதர்கள் என்ன கர்மம் செய்கிறார்களோ அதற்கு பலன் நல்லதோ கெட்டதோ நாடகப்படி அது அவர்களுக்கு கிடைத்தே விடுகிறது. நிறைய பேர் விகாரத்தில் ஈடுபடுகிறார்கள், பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றும் இங்கு அதாவது மதுபனுக்கு அல்லது சென்டர்களுக்கும் வந்து விடுகிறார்கள். பாபா அறிவார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த தொழிலை எல்லாம் நான் செய்வதில்லை என்று பாபா கூறுகிறார். அனைத்தும் அறிந்தவர் என்ற வார்த்தை கூட தவறானதாகும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குங்கள், ஸ்வர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குங்கள் என்று நீங்கள் தந்தையை அழைக்கிறீர்கள். ஏனெனில் பல ஜென்மங்களின் பாவங்கள் தலை மீது நிறைய உள்ளது. இந்த ஜென்மத்தினுடையதும் இருக்கிறது. இந்த பிறவியினுடைய பாவங்களை கூறவும் செய்கிறார்கள். நிறைய பேர் எப்பேற்பட்ட பாவங்களை செய்துள்ளார்கள் என்றால் அவர்கள் தூய்மையாக ஆவது மிகவும் கடினமாக தோன்றுகிறது. தூய்மையாக ஆவதுதான் முக்கியமான விஷயமாகும். படிப்போ மிகவும் சுலபமானது. ஆனால் விகர்மங்களின் சுமையை எப்படி இறக்குவது? இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நிறைய பாவம் செய்பவர்கள், நிறைய டிஸ்சர்வீஸ் செய்பவர்கள், சேவைக்கு குந்தகம் ஏற்படுத்துபவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். இதனுடைய பாவம் நிறைய ஏறுகிறது. அந்த பாவம் ஆகியவை ஒன்றும் ஞானம் கொடுப்பதால் நீங்கிவிட முடியாது. பாவங்கள் பிறகும் யோகத்தினால்தான் நீங்கும். முதலிலோ யோகத்தினுடைய முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எவரது உள்ளத்திலும் அம்பு போல தைக்கவும் முடியும். முதலில் தூய்மையாக ஆகி யோகம் இருந்தால் அப்பொழுதுதான் பேச்சில் கூட கூர்மை நிரம்பும். இல்லை என்றால் ஒருவர் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் யாருடைய புத்தியிலும் பதியவே பதியாது. அம்பு போல பாயவும் பாயாது. ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் உள்ளன அல்லவா? இப்பொழுது செய்யக்கூடிய பாவங்களோ ஜென்ம ஜென்மாந்திரத்தை விடவும் அதிகமாக ஆகிவிடுகிறது. எனவேதான் சத்குருவை நிந்திப்பவர்
பதவி அடைய முடியாது என்று பாடப்பட்டுள்ளது. இவர் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குரு ஆவார். பிகேக்கு நிந்தனை செய்பவர்களுடைய பாவமும் மிகவும் பாரமானது என்று தந்தை கூறுகின்றார். முதலில் சுயம் தாங்கள் தூய்மையாகட்டுமே. யாருக்காவது புரிய வைப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள். யோகமோ ஒரு பைசா அளவுக்கு கூட இல்லை. இதனால் என்ன நன்மை? முக்கியமான விஷயமே நினைவின் மூலம் தூய்மையாக ஆவதுதான் என்று தந்தை கூறுகின்றார். கூப்பிடுவதும் என்னை தூய்மையாக ஆக்குவதற்காகத்தான். பக்தி மார்க்கத்தில் அடி வாங்கும், வீணாக சத்தம் போடும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு விட்டது. பிரார்த்தனை செய்கிறார்கள், ஆனால் பகவானுக்கு காதுகள் எங்கே? காதுகள் இல்லாமல், வாய் இல்லாமல் கேட்பதும் பேசுவதும் எப்படி? அவரோ அவ்யக்தமானவர், கண்களுக்கு புலப்படாதவர் ஆவார். இவை எல்லாமே குருட்டு நம்பிக்கையாகும். நீங்கள் தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. படிப்புடன் கூடவே அவசியம் தூய்மையாகவும் ஆக வேண்டும். இதுபோல தகுதி உடையவர்களாக அல்லது நல்ல குழந்தையாக ஆகி சேவைக்கான நிரூபணம் தர வேண்டும். ஸ்ரீமத்து படி தன்னை சிறந்தவர்களாக, சிரேஷ்டமானவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். 2. ஸ்தூலமான செல்வத்தை கூட வீணாக இழக்கக்கூடாது. பतितமான ஆத்மாக்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. ஞான செல்வத்தையும் கூட பாத்திரத்தை பார்த்து கொடுக்க வேண்டும். வரதானம். பழைய சமஸ்காரங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்து முடித்துவிடக்கூடிய உண்மையான மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. விளக்கம். எப்படி ஒருவர் இறந்த பிறகு சரீரத்திற்கு இறுதிச் சடங்கு செய்துவிடும் பொழுது அதன் பெயர், உருவம் எல்லாமே அழிந்து போய்விடுகிறது. அதேபோல குழந்தைகளாகிய நீங்கள் மறுவாழ்வு உடையவர்களாக, மறுபிறவி எடுத்தவர்களாக ஆகிவிடும்போது சரீரம் அதே சரீரமாக இருந்தாலும் சரி, ஆனால் பழைய சமஸ்காரங்கள், நினைவுகள் அல்லது சுபாவங்களுக்கு அந்திம சடங்கை செய்து முடித்து விடுகிறீர்கள். இந்த இறுதிச் சடங்கு செய்து முடித்து விட்ட பிறகு அந்த மனிதன் ஒருவேளை மீண்டும் எதிரில் வந்தால் அதற்கு பூதம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இங்கும் கூட ஏதாவது அழித்துவிடப்பட்ட சமஸ்காரம் மீண்டும் வெளிப்பட்டு விட்டது என்றால் இது கூட மாயையின் பூதம் ஆகும். அதனால் இந்த பூதங்களை எல்லாம் விரட்டி விடுங்கள். அவற்றின் வர்ணனையை கூட செய்யாதீர்கள். ஸ்லோகன். கர்ம கணக்கை வர்ணிப்பதற்கு பதிலாக கர்ம யோகத்தின் ஸ்திதியை வர்ணனை செய்து கொண்டே இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாகுங்கள். எப்படி ஒரு ராஜா சுயம் தான் காரியத்தை செய்வதில்லை, ஆனால் மற்றவர்கள் மூலம் செய்ய வைக்கின்றார். செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் வேறாக இருப்பார்கள். ராஜ்ய நடவடிக்கைகள் சரியாக இல்லை என்றால் ராஜ்யம் நிலைகுலைந்து போய்விடுகிறது. அதேபோல ஆத்மாவும் கூட செய்ய வைப்பவர் ஆவார். மனம், புத்தி, சமஸ்காரம் என்ற விசேஷமான திரிமூர்த்தி சக்திகள், 3 சக்திகள் காரியங்களை செய்பவர்கள் ஆவார்கள். முதலில் இவற்றின் மீது ரூலிங் பவர், ஆட்சி செய்யக்கூடிய சக்தி இருந்தது என்றால் இந்த சாக்கார கர்மேந்திரியங்கள் இயல்பாகவே சரியான பாதையில் நடப்பார்கள். முதலில் மனம், புத்தி, சமஸ்காரம் என்ற 3 சக்திகளின் மீது ஆட்சி செய்யக்கூடிய சக்தி நமக்கு இருந்தது என்றால் பிறகு இந்த ஸ்தூலமான புலன்கள் தானாகவே சரியான பாதையில் நடப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.